இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கருத்தாதான் எதிர்கொள்ளணுமே ஒழிய இப்படி அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டியது இல்லை. ரெண்டாவது, இந்த விவாதங்களே நீங்க பாருங்களேன், ஒரு பட்டிமன்றம் போல நடக்குது, பாராளுமன்றம் போல இல்ல. ஒரு கருத்து, அந்த கருத்தை வச்சுட்டு நீங்க இப்படி பேசுங்க, நாங்க அப்படி பேசுங்க, அப்புறம் வெளியில வந்து குடிக்கிறது, அப்புறம் வெளியில வந்து பேசிக்கிறது. இது ஒன்னும் ஆக்கப்பூர்வமா இருக்கிற மாதிரி இல்ல. அது புதிய கல்விக் கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா தமிழ்நாடு அரசு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அது கட்சி, அந்த கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா? எதிர்க்குதுன்னா இல்லந்தேடி கல்வி எதுல இருந்தது? அதான கேள்வி. பல இடங்கள்ல இந்திய கட்டாயமாக்கி எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. ஜவஹர் நேசன் நம்ம ஐயா கல்வி திட்ட வகுக்கிற குழுவுல இருந்து வெளியேறினது காரணமே இந்த ஆட்சி அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்குது, இதுல நாம ஒன்று செய்யறதுக்கு இல்லைன்னு சொல்லி தான் அவர் வெளியேறினாரு. அவரே பேட்டியல்ல கொடுத்தது இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்புறம் புதிய கல்விக் கொள்கையை நீங்க இப்ப பிரைம் மினிஸ்டர் PM ஸ்ரீ திட்டத்தை நீங்க ஏற்று கையெழுத்திட்டீங்களேன்னு கேட்கிறாரு அவரு. அதை மறுக்க மாட்டேங்கிறீங்களே. நாங்க எப்ப கையெழுத்திட்டோம், நாங்க எப்ப ஒப்புதல் அளித்தோம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப இந்த விவாதமே, இந்த தர்க்கமே சும்மா வேடிக்கையானதா இருக்குது. அதனால இந்த வாணிப கழகத்தில் ஊழல் நடந்திருக்கு, அதை மறைக்கதான் இந்த மாதிரி திமுக மறைமாற்றுறதுக்கான இந்த மாதிரியான ஒரு இடத்துல தானா தம்பி, அண்ணனை பாடுறா கேட்டு அங்க திரும்பிட்டேன். ஒரு இடத்துல தானா டாஸ்மார்க்ல இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ சோதிக்கும் போது சோதிக்கிறாங்க. ஆனா சோதனையில இவ்வளவு நாங்க எடுத்தோம், இவ்வளவு ஆவணங்கள் இருக்குது, இவ்வளவு பணமா எடுத்திருக்கிறோம், இவ்வளவு இது எடுத்திருக்கிறோம்னு மக்கள் காசுல நீங்க சம்பளம் வாங்குறீங்க, மக்கள் பணத்துல நீங்க மக்களுக்கு முன்னாடி சொல்லணும். அதுக்கு தான் அதிகாரம், அதுதான் மக்களுக்கான அதிகாரம். நீங்க எதையுமே சொல்ல மாட்டீங்க. வருமான வரி சோதனையா உள்ள போறது தெரியுது, வெளியில வந்தீங்களா, என்ன எடுத்தீங்க, எல்லா ஆவணங்கள் எவ்வளவு, பணமா எவ்வளவு, நகையா எவ்வளவு, எதுவும் தெரியாது. அதே மாதிரி இப்ப இந்த அமலாக்கத்துறை இந்த மதுக்கடை டாஸ்மார்க்ல எவ்வளவு, சும்மா நீங்க ஊடகவியலாளர் சொல்றதை வச்சு 1 லட்சம் கோடி இருக்குமான்னு 3 ஆண்டுகள 1 லட்சம் கோடி அடிச்சா இப்ப என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. தம்பி, கொள்கை உலகத்துல எந்த ஒரு மொழி வழி தேசிய இனத்துக்கும், தமிழர்கள் நமக்கு மட்டும் இல்ல, தெலுங்கர்களுக்கோ கன்னடாவுக்கோ, கொள்கை மொழிங்கிறத அவரவர் தாய்மொழியா தான் இருக்கணும். அதுதான் பயிற்று மொழி, அதுதான் எல்லா மொழியுமா இருக்கணும். பயன்பாட்டு மொழியாக நமக்கு பல முறை சொல்லிட்டோம். நமக்கு பயன்பாட்டு மொழியா நம்ம வெள்ளைக்கார ஆண்டதுனால நம்ம ஆங்கிலத்தை தொடர்பு மொழியா வச்சுக்கிட்டோம். அதுதான் வேணுமென்றால் உலகத்தின் எம்மொழியும் கற்கலாம், தேவை கருதி விரும்பினால் கற்கலாம். அது சமஸ்கிருதமா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், உருதா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், போஜ்பூரி, பீகாரி, குஜராத்தி, எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் கட்டாயமா இதை படிச்சாகணும். இது தேசிய மொழி, இது நேஷனல் லாங்குவேஜ், அதை ஏற்க முடியாது. நீ நேஷனல்னா ஏன் நேஷனல் என்னாச்சு? உன் மொழி தேசிய மொழினா இப்ப ஏன் மொழி என்னாச்சுன்னு வருதுல்ல, அது சரியில்லை. பல மொழிவழி தேசிய இனங்களின் கூடாரம், பல தேசிய இனங்கள் கூடி வாழுகிற கூட்டு அமைப்பு தான் இந்தியா. அதை நினைவில் வச்சுக்கணும். மாநிலங்கள் அவைதானே ஒழிய ஆல் இந்தியோ ரேடியா தானே ஒழிய, ஆல் இந்தியா ரேடியா தானே ஒழிய இந்திய ரேடியா எல்லாம் கிடையாது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், பல மொழிவழி தேசிய இனங்கள் இந்தியாங்கிற நாடு உருவாகிறதுக்கு முன்பே நாங்க கூடி நிலைத்து வாழ்றோம். நம்ம ஒரு நாட்டு, இந்தியாங்கிற நாட்டுக்குள்ள கூடி இன்னைக்கு வாழ்றோம். நீ இந்திய நாட்டின் குடிமகன், நான் இந்திய நாட்டின் குடிமகன், அவரும் இந்திய நாட்டின் குடிமகன். ஆனால் உன்னுடைய நேஷனாலிட்டி தெலுங்கு, என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ், அவருடைய நேஷனாலிட்டி மராட்டி, அவருடைய குஜராத்தி, அவருடைய போஜ்பூரி, அவரது பீகாரி, அவர் பஞ்சாபி. ஆனால் நாங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேஷனாலிட்டி தமிழ். இதுல எந்த குழப்பமும் இல்ல ஆள்றவங்களுக்கு தவிர. அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு, தடிமாறி இருக்கிறாங்க. இந்தி யார் படிக்கலன்னு சொல்லுங்க. நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். எங்க ஆளுங்க IAS IPS ஆகி வட இந்தியாவுக்கு பணி செய்ய வரும்போது போய் கத்துக்கிறாங்க. எங்க பிள்ளைங்க ராணுவத்தில் இருக்கிறாங்க. சீக்கிய ரெஜிமெண்ட் மாதிரி இன்னைக்கு தமிழர் ரெஜிமெண்ட் சொல்ற அளவுக்கு அதிகமாக எங்க பிள்ளைகள் ராணுவத்தில் இருக்காங்க. இந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா? சேர்ந்து படிச்சுக்கிறாங்க. எங்க மக்கள் ஈழத்தில் இருந்து ஏதிரிகளா நாங்க பிரான்ஸுக்கு போனோம். பிரெஞ்சு கத்துக்கிட்டு போனோமா, போய் கத்துக்கிட்டோமா? தேவை கத்துக்கிறோம். உணவு, மொழி, உடை, இதெல்லாம் அந்த தேவை, நிலமும் காலமும் தேவையும் தீர்மானிக்கும். போட்டு குழப்பிக்க கூடாது. நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.